நேர்கள் அனைவருக்கும் சரிகமப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. சரிகமப எமோஷனல் டிராமாவா? அங்கு நடப்பது இதுதாங்க. வெளிப்படையாக பேசிய பாடகர் சீனிவாஸ். ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமப நிகழ்ச்சியில் டிஆர்பிக்காக எமோஷனல் டிராமா போடுவதாக சில விமர்சனங்கள் வந்தது. இது குறித்து நாம் அந்த நிகழ்ச்சியில் நடுவராக இருக்கும் பாடகர் சீனிவாசிடம் தொடர்பு கொண்டு கேட்டோம். அதற்கு அவர் அந்த நிகழ்ச்சியில் என்ன நடக்கிறது, தாங்கள் எப்படி ரியாக்ஷன் செய்கிறோம் என்பது பற்றி வெளிப்படையாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். அது பற்றி விரிவாக பார்க்கலாம். சரிகமப நிகழ்ச்சி இப்போது சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பலர் இப்போது சினிமாவில் பின்னணி பாடகர்களாக மாறியிருக்கிறார்கள். அடிமட்டத்தில் இருக்கும் போட்டியாளர்களின் திறமையும் வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் நிகழ்ச்சியாக சரிகமப நிகழ்ச்சி இருந்து வருகிறது. சாமானியரும் சாதனையாளராக மாற்றுவதற்காக சரிகமப எடுத்து இருக்கும் முயற்சியை பலரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் மிகவும் எளிமையான சூழ்நிலையில் இருப்பதாகவும், அதேபோல சிலருடைய கதைகளை கேட்கும் போது அங்கிருக்கும் நடுவர்கள் கண்கலங்கி அழுது இருக்கிறார்கள். இதுவெல்லாம் டிராமா, மக்களை ஏமாற்றி டிஆர்பி பெறுவதற்காக இது போன்ற காட்சிகள் வைத்திருக்கிறார்கள் என்ற விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. இது குறித்து நாம் சரிகமப சீனியர் சீசன் 6 நிகழ்ச்சியில் நடுவராக இருக்கும் பாடகர் சீனிவாசிடம் பேசியிருக்கிறோம். அதற்கு சீனிவாஸ் பல சுவாரஸ்யமான சம்பவங்களை பேசியிருந்தார். அதாவது, சரிகமப நிகழ்ச்சியில் எமோஷனல் டிராமா என்பது எந்த இடத்திலும் தெரியவில்லை, எல்லாமே உண்மையாகவே நடக்கிறது. சில இடங்களில் எமோஷனல் வெளிப்படுகிறது என்றால் அது அந்த நிகழ்ச்சியின் சில சம்பவங்கள் நடைபெறுகிறது. சரிகமப நிகழ்ச்சியில் எமோஷனல் டிராமா நடக்காது. தன்னிச்சையாக ஒரு எமோஷனல் வரும்போது ஹியூமன் ரியாக்ஷன் தான் அது என்று கூறியிருக்கிறார். ஒரு ஹியூமன் ஸ்டோரி வரும்போது அனைவருக்குள்ளும் இருக்கும் ஹியூமன் ரியாக்ஷன் வெளியே வரும்போது இது ட்ராமா கிடையாது, நிஜம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நின்றால் தெரியும். இந்த ஷூட்டிங்கை நீங்கள் நேரில் பார்த்தால் இது ட்ராமா கிடையாது என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு வேறொரு மூட்டில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கு தவறாக கூட தெரியலாம். ஏன்னா இப்போதைய காலகட்டத்தில் யாரையும் நம்ப முடியலை. ஆனால் நம்புங்க, மனுஷங்களை நம்பணும், எல்லாரையும் நம்பணும். நம்பி அந்த நிகழ்ச்சியை பார்த்தால் உங்களுக்கு அங்கு நடக்கும் யதார்த்தம் புரியும். அதை உணரவில்லை என்றால் அது உங்களுக்கு தான் லாஸ் என்று சொல்லுவேன் என்று பாடகர் சீனிவாஸ் கூறியிருக்கிறார். இவ்வாறாக சரிகமப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.